ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே சென்னையில் காலையிலேருந்தே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நல்லா சில்னஸாக இருந்துச்சு. மதியத்துக்கு மேலே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல் இருந்துச்சு. வாங்க என்ன ஸ்நாக்ஸ் செய்யணும்னு பார்க்கலாம். இது வந்து கடலை மாவு. நான் தேவையான அளவு போட்டுக்கிட்டேன். கடலை மாவு எவ்வளோ போடுறோமோ அதில் 1/4 பாகம் அரிசி மாவு போட்டால் போதும். அப்புறம் வெங்காயம், இஞ்சி தட்டிக்கிட்டேன், பூண்டு தட்டிக்கிட்டேன், அப்புறம் முட்டைக்கோஸ், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு ஆப்பசோட லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா எந்த கீரை வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். முளைக்கீரை, முருங்கைக்கீரை, அந்த மாதிரி நம்ம எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொதிக்க வச்ச எண்ணெய் கொஞ்சோண்டு அதில் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிசைஞ்சு போட்டோம்னா மேலே வந்து மொறுமொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். வடை மாதிரி வடை பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே காஃபியும் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். காஃபி வந்து என் ஹஸ்பண்ட் தான் போட்டாப்புல. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மேலே மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். என் வீட்டுக்கார் வந்து வர காஃபி போட்டாங்க. அப்புறம் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல்